வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு கத்திரிக்காய் செடியை பற்றி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் செடிகள் பொதுவாக விதைகள் போட்டு இந்த மாதிரி நாற்றுகளை நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். இல்லைன்னா எல்லா நர்சரி கடைகளிலும் கத்திரிக்காய் நாற்றுகள் கிடைக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். கத்திரிக்காய் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு நல்ல மண் கலவை கொடுக்கணும். அதற்கு பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கிறோம், மஷ்ரூம் கம்போஸ்ட் ஆட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் சாயில், ஆர்கானிக் கம்போஸ்ட்டு, ஆர்கானிக்காக எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஆர்கானிக் பெர்லைட் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மணல் கூட இது கூட ஆட் பண்ணி நல்ல மண் கலவை கலந்து செடிகளை வைக்கலாம். கத்திரிக்காய் செடிகளை முழு நேரம் வெயில் எங்கே படுதோ அந்த இடத்த பார்த்து வையுங்க. அப்போ தான் செடிகள் நல்லா வளரும். போன வருஷம் இடம் இல்லாததுனால எல்லா கத்திரிக்காய் செடிகளையும் வீட்டோட சைடில் வச்சுருந்தேன். அதனால் நல்ல வெயில் படாததுனால செடிகள் ஒழுங்காக வளரவே இல்லை. மறுபடியும் எல்லா செடிகளையும் எடுத்து நல்ல வெயில் படுற இடத்துல வச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்கள் கொடுத்துச்சு. அந்த செடிகளை ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மண் கலவையை கொடுத்த பிறகு என்னுடைய செடிகள் எப்படி வளர்ந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் செடிகளுக்கு பொதுவாக நிறைய பூச்சி தாக்குதல் வரும். அதனால் நான் எப்பயும் செடிகளை தனியாக க்ரோ பேக்கில் தான் வைப்பேன், பெட்டில் வைக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் மற்ற காய்கறியோடு வைக்கும்போது சீக்கிரமாக எல்லா செடிகளுமே இன்ஃபெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிகளிலேயோ நம்ம வைக்கும்போது நோய் தாக்குதலான செடியை தனியாக பிரித்து வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி செடியை காப்பாற்றலாம். கத்திரிக்காய் செடிகளுக்கு நிறைய வண்டு தாக்குதல், வெள்ளைப்பூச்சி தாக்குதல், எஃபிட்ஸ், ஸ்பைடர் மைட்டு, ஃப்ரூட் போரர், இது மாதிரி நிறைய நோய்கள் வரும். அப்போது நீம் ஆயிலும் சோப் வாட்டரும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி வந்தாலே செடிகளை காப்பாற்ற முடியும். கத்திரிக்காய் செடிகளில் நிறைய பூக்கள் வரும்போது மோர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போது பூக்கள் உதிராமல் நிறைய காய்கள் கிடைக்கும் நமக்கு. செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு 20 நாளைக்கு ஒரு முறை கம்போஸ்ட் கொடுங்க. காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சு அதை ஜூஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் 1 லிட்டரில் கலந்து அதையும் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திங்கன்னா செடிகள் நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுத்து காய்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். செடிகள் வளர வளர இந்த மாதிரி பழுத்த இலைகள், இந்த பெரிய இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் செடிகள் காற்றோட்டமாக நல்லா வளரும். இந்த கட் பண்ண இலைகளில் எந்த நோய் தாக்குதலும் இல்லைன்னா இந்த இலைகளை நம்ம கம்போஸ்டில் போட்டுடலாம். ஆனால் நோய் தாக்குதலான இலைகளை நம்ம கம்போஸ்டில் போடக்கூடாது. எப்பயும் தோட்டத்தில் நிறைய பூச்செடிகளை வையுங்க. காஸ்மாஸ் ஃப்ளவர், மேரிகோல்டு, அந்த மாதிரி நிறைய பூச்செடிகளை வச்சிங்கன்னா நிறைய பாலினேட்டர்ஸ் வரும். பீஸு, பட்டர்ஃப்ளைஸு, அந்த மாதிரி வரும்போது நமக்கு எல்லா பூக்களும் நல்ல பாலினேட் ஆகி காய்களாக மாறிடும். இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் வளர்ந்த அந்த செடியிலிருந்து அந்த காய்களை பறித்து சமைக்கும் போது அந்த சமையலோட சுவை பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த செடி போன வருஷத்தோட செடி. இதை எடுத்து கராஜில் வச்சுருந்தேன். இப்போது இந்த வருஷம் இது வளர்ந்து காய்களை கொடுத்துருக்கு. 10 செடிகளை எடுத்து கராஜில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஒரு செடி மட்டும்தான் சர்வை ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்படி எடுத்து உள்ளே வைக்கிறத விட இந்த வருஷத்தோட புதிய நாற்றுமே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது. அதனால் நம்ம புதிய செடிகளே வாங்கி வச்சுக்கலாம். ரியல் டைமில் நான் என்ன பண்ணுறேன்றதை தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. அப்போ தான் நானும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் போட முடியும். நன்றி, வணக்கம்.